இந்தியாவிலே சட்டம் எது சொல்லுகிறதோ அதை சட்டப்படியே மீறுவார்கள். இந்திய நாடு ஒன்றிலேதான் சட்டப்படியே கொள்ளையடிக்கலாம், கொலை செய்யலாம். ஆகவேதான் சட்டப்படி தடுக்கவே முடியும். ஆந்தன் முருகன் பேரறிவாளர், அவரோடு மேலும் 4 பேர், ஆக 7 பேர் விடுவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டவுடனே அருண்ஜேட்லி என்ன அறிக்கை விட்டார்? இத்தகைய கோரிக்கை வைப்பதற்கே மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. இலங்கைக்கு போகக்கூடாது என்ற தீர்மானத்தை சட்டமன்றம் நிறைவேற்றியது அத்துமீறிய செயல். சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொன்னார்? ராஜபக்சேயோடு இருந்து சாப்பிட்டு விட்டு அறிக்கை விட்டார். என்ன அறிக்கை விட்டார்? முள்ளிவாய்க்காலிலே இவர் சொல்வதை போல் பலர் கொல்லப்படவில்லை, மாறாக புது வீடுகள் கட்டப்பட்டு அவர்கள் புதுமனையிலே புகுந்து கொண்டிருக்கிற புது வாழ்க்கையை நான் கண்டேன் என்று அறிக்கை விட்டார். இப்பொழுதும் சொல்லியிருக்கிறார், போர் குற்றம் பற்றி விசாரிப்பது தப்பு, பயங்கரவாதத்தை தொடுக்க என்ன நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. வாயால் சொல்லவில்லை, தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. தேர்தல் அறிக்கையில் நீங்கள் செய்தது அத்தனையும் தப்பு என்று சொல்கிற கட்சியோடு கூட்டு. ஆகவேதான் அம்மையார் எல்லா மேடையிலும் சொல்கிறார், காங்கிரஸ் கட்சிக்கு சம்மட்டி அடிபொடு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சம்மட்டி அடிபொடு, அடுத்த கட்சி பற்றி சம்மட்டியும் இல்லை, சும்மட்டி எதுவுமே சொல்ல மாட்டேன், சொல்ல தேவையில்லை. ஏன் சொல்ல கூசுகிறதா நாக்கு? நீங்கள் துணிந்து ஏதாவது கோயிலுக்கு போகிறேன் என்றால் ஓங்கி சொல்லலாம், டாஸ்மாக் கடைக்கு போகிறேன் என்றால் சொல்ல முடியுமா? எனவே அவருக்கே தெரிகிறது, நாம் போகிற இடத்தை சொன்னால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் தமிழக மக்களுக்கு நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும். யாருடன் கூட்டு சேரப் போகிறீர்கள்? இந்திய நாட்டை விடுவிக்கப் போகிறீர்கள். கடத்தப்பட்ட பணத்திலும் பதுக்கப்பட்ட பணத்திலும் இந்த பாஜகவுக்கு சம்பந்தமே இல்லையா? அவர்கள் 2009 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயவு செய்து யாராவது இருந்தால் வாங்கி படியுங்கள். தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுவது என்பது சடங்காக ஆகிவிட்டது. அதை எழுதியவர்களும் அச்சிட்டவனும் தவிர வேறு யாராவது படிக்கிறானா இந்தியாவில் என்பது தெரியவில்லை. 2009 பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, 100 நாட்களுக்குள் நாங்கள் கருப்பு பணத்தை கொண்டு வருவோம். பிறகு 2004 தேர்தலில் என்ன சொல்லியிருக்காங்க? தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தால் 100 நாட்களுக்குள் இந்த கருப்பு பணத்தை கொண்டு வருவோம். 2014 தேர்தலிலே அறிக்கை இருக்கிறதா என்று எடுத்து பார்த்தால் 100 நாட்களுக்குள் கருப்பு பணத்தை கொண்டு வருவோம். 6 ஆண்டுகள் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சியில் இருந்ததையே மறந்து விட்டார்கள் போல தெரிகிறது. 6 ஆண்டுகள் என்பது 100 நாட்கள் அல்ல. 6 ஆண்டுகள் என்பதை கொஞ்சம் கணக்கு போட்டுப்பார். ஒரு 10-100 நாட்கள் வரும். ஏன் 1 பைசாவை கூட திரும்ப கொண்டு வர முடியவில்லை? காரணம், உங்கள் மடியில் கனம் இருக்கிறது. இந்த அம்மா இதோட 3 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து. அவங்க கொடுத்த வாக்குறுதியை ஏதாவது ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறார்களா? ஆனா ஜெயலலிதா அவர்கள் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா எங்க ஆட்சி சாதனை ஆட்சின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு முதலமைச்சர் அவங்க வரும்போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதா இல்லையா? அதை நிறைவேற்றாத போது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எதிர்கட்சியாக இன்றைக்கு நமக்கு உண்டு. அதை உறுதியாக நாங்கள் தட்டி கேட்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க? 3 மாசத்துல தமிழ்நாடு முழுக்க நாங்க கரண்ட் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க. இங்க எல்லா 24 மணி நேரம் கரண்ட் இருக்கா? இந்த தியாகபுரத்தில் நல்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்குதா? நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதா? மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியாம சாதனை சாதனைன்னு சொல்லிட்டு செங்கோட்டையை போய் சேரக்கூடிய ஒரே எக்ஸ்பிரஸ், மத்தியிலே ஆட்சியை அங்கம் வகித்திருக்கும் ஒரே கூட்டணி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான்.